ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். கீர்த்தி சக்ரா விருது சமீபத்தில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம் தேனி மாவட்டத்தை சேர்ந்த இராணுவ வீரரான மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு இந்த கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்த விருதோட சிறப்பம்சம் என்ன, இந்த விருது யாருக்கெல்லாம் வழங்கப்படும், இந்த விருதை பெற்றவருக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீர்த்தி சக்ரா விருது நம் நாட்டின் இரண்டாவது மிக உயரிய விருதா கருதப்படுது. அசோக சக்ரா விருது முதல் இடத்துல இருக்கு, அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல இந்த கீர்த்தி சக்ரா விருதானது இருக்குது. இந்த விருது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் நாட்டுக்காக தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் தியாகம் பண்ணி ஒரு அசாத்திய செயல் பணிபுரிஞ்சவங்களுக்கு இந்த விருதானது கிடைக்கப்படுது. அது இராணுவத்தை சேர்ந்தவங்க, மற்றபடி பொதுமக்களாக இருந்தால் கூட அவங்க நாட்டிற்காக வீர தீர செயல் புரிஞ்சவங்களா இருக்கணும். நம் நாட்டின் இராணுவம், கப்பற்படை, விமானப்படை மற்றும் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இவங்க எல்லாத்துக்குமே வீர தீர செயல், துணிச்சல் மிகுந்த செயல், ஏதாவது நம் தாய் நாட்டிற்கு பெருமைப்படுத்துகிற விதமாக ஏதாவது அசாத்திய செயல் புரிஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த கீர்த்தி சக்ரா விருதானது வழங்கப்படுது. 1952ஆம் ஆண்டுலேருந்து இந்த விருதானது வழங்கப்படுகிறது. அந்த டைமில் அசோக சக்ரா முதல் இடத்துல இருக்கு இல்லையா, அதனால அசோக சக்ரா 2 அப்படின்ற பெயரில் தான் இந்த விருதானது வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டுலேருந்து கீர்த்தி சக்ரா என்ற பெயரில் இந்த விருதானது வழங்கப்பட்டு வருது. சரி, இப்போ இந்த விருதானது நம் தேனி மாவட்டத்தை சேர்ந்த இராணுவ வீரரான மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு கிடைச்சிச்சு இல்லையா, அது அவர் என்ன வீரமான செயல் புரிஞ்சாரு அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் அந்த விஷயத்தை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்தியன் ஆர்மியில் 34 ராஷ்டிரிய ரைஃபிள் படைப்பிரிவை சேர்ந்தவர். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் குல்காம் அப்படின்ற பகுதியில பயங்கரவாதிகளோட தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதலுக்கு எதிராக இவர் போராடி தான் மேல குண்டடி பட்டும் 5 பயங்கரவாதிகளை சுட்டு கொன்னுட்டு தான் கூட இருந்த சக வீரர்களையும் காப்பாற்றி பேஸ் கேம்ப்ல வந்து சேர்த்திருந்திருக்காரு. இந்த தாக்குதல்ல இவருக்கு இந்த முகத்தாடையே கிழிஞ்சிட்டு போற அளவு குண்டடி பட்டிருக்கு. ஷோல்டர்ல எல்லாம் வந்துட்டு குண்டடி பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இந்த வீர தீர செயலை செஞ்சு 5 பயங்கரவாதிகளை கொன்னுட்டு தான் சக வீரர்களையும் காப்பாற்றிருக்காரு. இந்த ஒரு வீர தீர செயலுக்காக தான் இவருக்கு இந்த கீர்த்தி சக்ரா விருதானது வழங்கப்பட்டது. சரி, இப்ப இந்த கீர்த்தி சக்ரா விருது பெற்றவங்களுக்கு என்னென்ன நன்மைகள், அதாவது என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்கும் அப்படின்றத குறித்து டீட்டெயிலா பார்க்கலாம். முதலாவது, இந்த கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ஒருவருக்கு மத்திய அரசு மூலமாகவும் மாநில அரசு மூலமாகவும் அவங்களுக்கு ரொக்க பரிசா பணமா மத்திய அரசுகிட்ட இருந்து கிட்டத்தட்ட 35 லட்சத்துல இருந்து 51 லட்சம் வரைக்கும் அவங்க இதுக்குள்ள எவ்வளவு வேணாலும் அவங்க கொடுக்கலாம். அதோட நம் மாநில அரசானது 48 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு ரொக்க பணமா கொடுப்பாங்க. அதுதான் நம் தமிழ்நாட்டின் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் அவரை நேர்லயே கூப்பிட்டு குடும்பமா கூப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு வாழ்த்தி அவங்களுக்கு 48 லட்சம் கொடுத்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க. இது போக சென்ட்ரல் கவர்மெண்டால மாதம் உதவித்தொகையா 2100 ரூபாய் ஒரு வாழ்நாள் முழுவதுமே வழங்கப்படும். இன்னும் அவர் வேலை பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். சப்போஸ் இந்த வீர தீர செயல்னால அவரால் வேலை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் டிசேபிலிட்டி ஆயிட்டாருன்னா அவருக்கு அந்த டிசேபிலிட்டியை பொறுத்து அவருக்கு கூடுதலாக மாத ஓய்வூதியம் கூட வழங்க வாய்ப்பு இருக்குது. இது போக அவருக்கு நம்ம இந்தியாவின் எந்த பகுதியில் அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது செகண்ட் கிளாஸ் ஏசியில் அவருக்கும் அவர் கூட போகிற யாராவது ஒரு நபர், அவரோட மனைவியாக இருக்கலாம், இல்லை அவர் தாய் தகப்பன் யாராவது இருக்கலாம், இவங்க 2 பேர்த்துக்குமே டிக்கெட் கட்டணத்துலேருந்து 75% தள்ளுபடி கிடைக்கும். இப்போ ஒரு டிக்கெட் 2000 ரூபாய் அப்படின்னா அவருக்கு 500 ரூபாய் தான். மேலும் விமான பயணம் கூட அவருக்கு சிறந்த தள்ளுபடியோட கிடைக்கும். அரசு நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய அரசு நிகழ்ச்சி, அதாவது ரிப்பப்ளிக் டேலாம் பார்த்தீங்கன்னா பரேடெல்லாம் நடக்கும் இல்லையா, அது மாதிரி கவர்மெண்ட் நிகழ்ச்சிகள்லாம் இவர் குடும்பத்தோட அங்கே போய் பார்க்கறதுக்கு, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கெல்லாம் இவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும், சலுகைகளும் அளிக்கப்படும். மேலும் இந்த கீர்த்தி சக்ரா விருது பெற்ற நபரோட குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே மருத்துவ வசதிகள் அனைத்தும் இலவசமாக செய்து தரப்படும். அவரோட அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் அனைவருக்குமே
மருத்துவம்ன்றது இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இலவசமாக தரப்படும். இவரோட பிள்ளைகள் படிப்புக்கு தேவையான கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படும். அவரோட பிள்ளைகளோட கல்விக்கான கட்டண சலுகைகளும் வழங்கப்படும். இப்போ நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், இந்த விருது பெற்றவங்களுக்கு இவ்வளோ வசதிகள் இவ்வளோ சலுகைகள் இருக்கா அப்படின்றத நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த விருது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த மீனாட்சி சுந்தரம் அவர்களில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவரோட மூஞ்சே எவ்வளோ உருக்குலைஞ்சு போயிருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அந்த குண்டு பாஞ்சதில் அவரோட தாடையே வந்துட்டு உடஞ்சி ஷோல்டர்லாம் வந்துட்டு குண்டு பாஞ்சு உருக்குலைஞ்சிருக்குது. அவர் திரும்ப இன்னைக்கு உயிரோட வாழ்கிறாருன்றதே மிகப்பெரிய விஷயம். அந்த அளவுக்கு அவருக்கு குண்டு பாஞ்சிருக்குது. அவருக்கு 7 மேஜர் ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குண்டுகள்லாம் எடுத்து இன்னைக்கு அவர் உயிரோடே இருக்கிறாரு. ஸோ இந்த விருதை வாங்கி இவ்வளோ சலுகைகள்லாம் அவர் பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அவர் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் நம் தாய் நாட்டிற்காக செஞ்ச தியாகம் தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை அனைவருமே நம்ம பாராட்டணும். மேலும் நம் தாய் நாட்டுக்காக அவர் போராடி இந்த பயங்கரவாதிகளை கொன்றதற்காக அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் மற்றும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.